நான் இப்போ இருக்கிற இடத்துல வந்து ஆதியோகி சிவா, விநாயகர், லிங்க பைரவி, கிருஷ்ணர், அன்னபூரணி, பெருமாள் இப்படின்னு நிறைய சாமிகள் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஏதோ புதுசாக கோவிலுக்கு வந்துட்டோம் தான் நினச்சேன். பட் அதுதான் இல்லை, இது ஒரு கஃபே. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கஃபே, சாரி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கஃபே. ராமேஸ்வரம் கஃபே பற்றி உங்களுக்கு நான் எதுவும் புதுசாக சொல்ல தேவையில்லை. அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எவ்வளோ ஃபேமஸ்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த பிரம்மசந்திர அவுட்லெட்டில் என்ன ஃபேமஸ்னால், இந்த அவுட்லெட் 90,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. 1.5 ஏக்கர் பரப்பளவு, ரொம்ப பெருசு. அண்ட் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, முன்னாடி இருக்குது நிலம், இங்கே கீழே இருக்கான். ஸோ நெருப்பு இந்த இடத்துல எரியலை, கரெக்டாக இல்லை, ஆகாயம் காற்று. ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த இடத்த வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த எலிஃபென்ட் ஸ்டாச்சுவை பார்த்தோன்னே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுட்டை பற்றி நிறையா பேர் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதையே ரிப்பீட் பண்ண விரும்பல. இங்கே ஃபேமஸாக இருக்கிற ஒரு கீ பொடி இட்லி, கீ பொடி தோசை, அப்புறம் வந்து பெண்ணை மசால் தோசை வந்து நான் ட்ரை பண்ணணும். அண்ட் கடைசியாக ஃபில்டர் காஃபி இல்லாமல் எப்படி, அந்த ஃபில்டர் காஃபியை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்தோடனே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கீ பொடி இட்லி, வெண்ணெய் மசாலா தோசை, கீ பொடி தோசை. அவர் வந்து வீடியோ எடுக்கிறாரு. ஸோ இவரை தெரியும்ல, இவர் தான் வந்துட்டு கார்த்தி ப்ரோ, ஏற்காடு பிளாகில் வந்திருப்பார். வந்து இதை ட்ரை பண்ண போகிறோம். இங்கே ஒரு டிப்பு, லைட்டாக இனிக்குதுப்பா. எப்படி இருக்கு? நான் வந்துட்டு வெண்ணெய் மசால் தோசை, நல்லா இருக்கும். கீ பொடி தான் நல்லா இருக்கு. ஏன்னா இவன் கொஞ்சம் கிறிஸ்பியாக முருகலாக இருக்கான். இவன் வெண்ணெய் போட்டதுனால முருள் போயிடுச்சு. இட்லி நாங்கள் வாங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இட்லி தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம், தோசை வாங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது கொஞ்சம் இதாக இருக்குது. சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இடம் பிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் டுப்புக்கு முக்கில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் கீழே கூட இங்கே பாருங்கள், கீழே கூட இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்து தான் நடந்து போகணும். பென் மஸ்கா, இது வந்து கேசரியா? கேசரி பாத். ஸோ இது பேசிக்கலி கேசரி தானம்மா, பார்த்துன்னு சொல்கிறாங்களா? நான் இவன் தான் எனக்கு வேணும். ஏய் ரெண்டு யோ ஒன்றாச்சு தாயா, ஏன் அப்படி பண்ணுற? கைஸ், 1 வரதே லக்கு, 2 வந்துச்சு. இதில் இந்த கிராமம் மட்டும் எடுத்துடுங்க. நான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சேன், அந்த அளவுக்கு ஸ்வீட் இல்லை, சட்டுலாக தான் இருக்குது. நல்லா தான் பாருங்க. இட்லியும் தோசையும் சாப்பிட்டுட்டு அதில் வந்துட்டு ஸ்வீட்டாக இருந்ததோ ஓகே, இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த அளவுலாம் இல்லை, சட்டுலாக கரையிறாப்புல. நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவன் காஃபி, ஸோ ஃபில்டர் காஃபி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஃபில்டர் காஃபி குடிக்காமல் என் பண்ண எப்படி? ஆனால் ஃபில்டர் காஃபின்னா அந்த கப்பு சொப்பு அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டபரா செட். எஸ். ஓகே, ஸ்வீட் அதிகமாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, இவனும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இதை கொடுத்தேன். கரெக்டாக இருக்குது. கும்பகோணமில் ஒரு காஃபி குடித்தேன், அந்த காஃபி வந்து நல்லாயிருக்கும். இது ஓகே.
உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். வீட்டில் எப்பயுமே வந்துட்டு நான் டிவி பார்த்துட்டே சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இது இருக்குது, இல்லை ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இது இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு ஜாலியாக இங்கே வந்துக்கலாம். இங்கே வந்துட்டு இந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்லாம். அது வந்து பிடிக்கலையா, சரி ஓகே, அப்படியே இப்படி திரும்பினா இந்த பெருமாள் சன்னதி பக்கத்தில் அப்படியே இங்கே கீழே உட்காந்துட்டு அப்படி சாப்பிட்லாம். இல்லை எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னா வெளியே வந்துட்டு ஒரு கார்டன் மாதிரி குட்டியாக ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அப்படியே இந்த பிளேஸில் கூட நம்ம வந்துட்டு இங்கே கூட உட்காந்துட்டு சாப்பிட்லாம். இப்போ ஆக்சுவலாக வெயில் அடிக்குது, ஸோ இங்கே கூட நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இத்தனை விஷயத்தை பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு இது கஃபே மாதிரி தெரியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு கோவில் ஆம்பியன்ஸில் நம்ம எல்லார் கூடயும் உட்காந்து எப்படி சாப்பிடுவோம், லைக் புளி சாப்பாடு, பொங்கல் இதெல்லாம் வந்துட்டு தரும்போது நம்ம எல்லாரும் கீழே உட்காந்து அங்கே நின்றுட்டு பேசிக்கலாம் சாப்பிடுவோம்ல. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு கஃபே வந்து நம்ம அப்படி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பொம்மசந்திரா பிரான்ச் ராமேஸ்வரம் கஃபேலேருந்து இது மாதிரி இதை ட்ரை பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அடுத்த டைம் வரும்போது அந்த விஷயத்தை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்களும் ஒருவேளை இந்த கஃபேக்கு வந்துட்டு வந்ததில்லை, இந்த பிரான்ச் ஆக்சுவலாக ராமேஸ்வரம் கஃபே ஓகே, பட் இந்த பிரான்ச்சை நீங்கள் வந்து பார்த்ததில்லை அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக 11க்கு தான் வந்தோம், நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். பட் கொஞ்சம் எர்லியாக வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணுது. கூட்டமும் இருக்கும், பட் ஸ்டில் ஒரு மாதிரி சட்டிலாக காலையில் எர்லி மார்னிங் நம்ம சாப்பிட்டோம்னா கோவில் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா பார்க்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ 600 பேரை வந்துட்டு அக்காமடேட் பண்ணணும்ல, ஸோ பார்க்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு 50 ரூபா பில்லை போட்டாங்க. இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒன்று இருக்குது, அது இல்லாமல் இன்னொரு இடம் இருக்குது, நாங்கள் நிறுத்தின இடம் ஒன்று இருக்குது, அந்த இடம் நாங்கள் நிறுத்தினது 3வது இடம், அதுலேயும் இப்போ ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கும். ஓகே பை, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.